Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இங்க பாரு வெண்பா, அழாத செல்லம். அப்பா பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருக்காருல்ல, அப்பாவோட ரத்தம் அம்மாவுக்கு கண்டிப்பா சேரும். இங்க பாரு, பிளட் மாத்திட்டாங்கன்னா அம்மா உடனே சரியாயிடுவாங்க. இங்க பாரு, நீ தைரியமா இருக்கணும் சொல்லும், அழக்கூடாது, சரியா? வாங்க மாப்பிள்ள, சாம்பிள் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. அப்ப வாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம். அப்பதான் நீங்க மறுபடியும் ரத்தம் கொடுக்க முடியும். வாங்க மாமா, பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள தம்பி, மாப்பிள்ள தம்பி, மாப்பிள்ள தம்பி. அம்மா, என்னாச்சுமா? உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன். அதை மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க மனசு வச்சா முடியும் தம்பி. எப்படியாச்சும் மல்லியை மீட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போக ஹெல்ப் பண்ணுங்க. என்னம்மா? அம்மா, என்னமாச்சு? மாப்பிள்ள எதையுமே வேணான்னு சொல்ல மாட்டாருமா? எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் கொடுங்க, செலவு எவ்வளவு நாளும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காப்லையே. இல்ல தம்பி, டாக்டர் பெரிய தொகையா சொல்றாங்க. நீங்க தான் தம்பி இப்ப என் குலசாமியாவே தெரியுறீங்க. அன்னபூர்ணியம்மா, தயவு செஞ்சு அழாம விஷயத்த சொல்லுங்க. மல்லி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காளாம் தம்பி. 10% தான் பழக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏதோ மருந்தாமே வெளிநாட்டுல தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. எத்தனையோ லட்சம் ஆகும்னு சொல்றாங்க தம்பி. எனக்கு கை கால்லாம் முடியல தம்பி. இங்க பாருங்க, என் கையெல்லாம் படபட நடுங்குது. என்னால தாங்கிக்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அம்மா அம்மா, இங்க பாருங்க, சிட்டில பெஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. இங்க எல்லாருமே நல்லா பாத்துப்பாங்க. ஆல்ரெடி நான் இங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். இல்ல மாப்பிள்ள, அவ அண்ணங்கார மல்லி என் கூட தான் இருக்கான்னு ரொம்ப தைரியமா இருக்கான் தம்பி. இங்க நடக்கிற எதுவுமே அவனுக்கு தெரியாது. என்ன நம்பி அந்த பிள்ளைய பத்தின கவலையே இல்லாம இருக்கிறான். அவனுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ ஐயோ, எங்க பாபு உசிரியே விட்டுருவான் தம்பி. எல்லாமே ஓகே தாமா. ஆனா இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் இப்படி பதறிட்டு இருக்கீங்க? அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. நீங்க அழுது உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? ஐயோ, என் உடம்புக்கு என்ன வேணா ஆயிட்டு போட்டோம் தம்பி. நீங்க தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட பேசி பணம் தந்துடுறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் என் வீடு சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டாக்டர் பாத்துப்பாங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. சொன்னா கேளுங்க. ரிலாக்ஸ் ஆகுமா, ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் கிட்ட பேசுங்க தம்பி. டாக்டர் கிட்ட பேசி சொல்லுங்கம்மா. டாக்டர், நீங்க என்ன சொன்னீங்க? பெருசா செலவாகும் சொன்னீங்க. ஆமா விஜய், அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் தான் எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. சொன்னீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப வரிடா இருந்தீங்க. அதான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருந்து மருந்து வர வச்சு ட்ரை பண்ணலாம். பட் டாக்டர் ப்ளீஸ், நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. மல்லியோட உயிர் தான் முக்கியம். 10% இல்ல, 1% அவ பொழைச்சு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் சரி. நான் சொல்றேன், அவ இதுல இருந்து கண்டிப்பா சரியாகி வருவா. அவளுக்காக இல்லனாலும் என் பொண்ணுக்காக கண்டிப்பா வருவா. நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப 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 நன்றி தம்பி. இந்த உதவி உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். டாக்டர், நான் சொன்னேன்ல, ப்ளீஸ் போங்க. இமீடியட்டா மருந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்கம்மா, நான் அதுக்கான இன்வாய்ஸை உடனே ரெடி பண்ண சொல்றேன். ரிசப்ஷன்ல உடனே நீங்க பே பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, பண்ணிட்டு சொல்றேன். வித்யாமா, ரொம்ப நன்றி வித்யாமா. மாப்பிள்ள தம்பி, இங்க பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விஜய், நீ போய் பே பண்ணிடு. நீ இல்லாம இருப்பியா? உன்னதான் காணோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க இருக்கியா? வர. ஐயோ கடவுளே. நாகு, நாகு, நீ எதுக்கு புள்ள இங்க வந்திருக்க? நீ எப்படி இங்க வந்த? ஏன் 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 நான் இங்க வரக்கூடாதா? ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்க தலைமையில தான் கல்யாணமே நடக்கும்னு நினைச்சேன். ஆனா கல்யாணத்துல ஆளே காணுமே நீங்க.
இப்ப திடீர்னு ஜம்முன்னு வந்து நிக்கிறீங்க. ஏய் இத பாரு புள்ள, என் மல்லிக்கு நல்ல வாழ்க்கை இப்பதான் புள்ள அமைஞ்சிருக்கு. நீ உள்ள போய் கெடுத்து விட்டுறாத. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து நீ ஓடி போயிடு போ. அடேங்க அப்பா, என்ன ஒரு அக்கறை, என்ன ஒரு அன்பு. திருக்கண்ல பட்டா வெட்டி போட்டுடுவான்னு பயந்து தலைமறைவா இருந்து அவன் பாம்பு வெடிச்சு எரிஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்தீங்களாக்கும். வாய் மூடு புள்ள. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? கண்டபடி எல்லாம் பேசாத. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? ஆ, இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். மல்லி இப்பவோ அப்பவோன்னு இழுத்துட்டு கிடக்குறா, அதானே? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கேவலம் 3வது மனுஷங்களே இறக்கப்படுவாங்க, அத கூட நீ செய்ய மாட்டேங்கிறியே. மல்லி பிள்ளையோட குணத்துக்கு அவகிட்ட ஒரு தடவை பேசினாலே அவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே கிடையாதா? இப்படியே ஓடி போயிடு நீ. இல்ல விஜய் தம்பி கிட்ட சொல்லி உன்னை நிறுத்தினேன்னு வையே, உன்னை பத்தின உண்மையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை அப்படியே காணாம ஆக்கிடுவாரு. ஏய், என்ன பைத்தியமா புள்ள? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? கிறுக்கு என்ன தலைக்கு மேல ஏறி போச்சா? நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஒரு அரை அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே உன் பைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்படியா? அப்படின்னா நீங்களே போய் அந்த அறைய வாங்கிக்கோங்களேன். ஆ? உங்க விஜய் தம்பி கிட்ட எல்லாம் பேசியாச்சு. உங்களுக்கும் அவர் தம்பி தானா? எனக்கும் தம்பி தான். ஏய், இரு முதல்ல நான் போய் வித்யாம்மாவை கூட்டு வரேன். இருங்க. அட என்னங்க நீங்க? அம்மா கிட்டயும் எல்லாத்தையும் பேசியாச்சு. அவங்க தான் இங்கேயே இருக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல போய் நிதானமா பேசிக்கலாம்னு சொன்னாங்க. ஏய், உன்னை பத்தி முழுசா தெரியாம அவங்க அப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. உன்னை உள்ள விட்டதே தப்பு, இத வீட்ல வேற போய் பேசிப்பாங்களா? இரு, இப்பவே போய் உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி உன்னை அப்படியே அடிச்சு துரத்தி விட சொல்றேனா இல்லையா? அட என்ன நீங்க? இருங்க. என்ன இங்க வர வச்சது திருதான், என்ன இப்படி பேச வச்சது எல்லாம் திருதான்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு தெளிவான குட்டைய நீங்க திரும்பவும் குழப்பணும்னு நினைக்கிறீங்க? அம்மா, நீங்க வந்தது என் பாபுக்கு தெரியுமா? வந்ததெல்லாம் தெரியும், ஆனா ஏன் வந்திருக்கேன்னு தெரியாது. தெரிஞ்சா என்ன விட்டுருவாராக்கும். தொங்கச்சி பாசத்துல இங்க பறந்து வந்திருக்க மாட்டாரு. இரு இப்ப அவனுக்கு போன் பண்ணி நீ இப்படி எல்லாம் மல்லி அசிங்கசியமா பேசுறேன்னு நான் சொல்றேன். என்ன இப்ப என்ன மிரட்டுறீங்களா? ஆ? மல்லி இங்க இந்த மாதிரி எவனுக்கோ 2ஆம் தரமா வாக்கப்பட்டிருக்கா. ஏற்கனவே 5 வயசுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. நான் தான் முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணேன்னு விவரமா சொல்லுங்களேன். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷப்படுவான். மனசு குளிர்ந்து போய் அப்படியே 2 பாட்டில் விஷத்தை வாங்கி சந்தோஷமா கடகடன்னு குடிச்சிருவான். இல்லன்னு வச்சுக்கோங்க, 2 முழம் கயிறை வாங்கி அப்படியே தொங்கிடுவான். ஐயோ, அந்த ஆளு மானஸ்தனாச்சே. அப்படியே மல்லி சாக கிடக்குறான்னு சொல்லிடுங்க. என்னமோ விஷம் குடிச்சிட்டான்னு சொல்றாங்க, அப்படியே கல்யாணம் பிடிக்காம குடிச்சிட்டான்னு சொல்லுங்க. அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்து பட்டுன்னு உசுறு போனாலும் போயிரும். ஐயோ, நானே போன் பண்ணி தரேன். வேணாம். வெய் போன் கட் பண்ணு. அன்னபூர்ணி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, இவங்க என் அத்தை தான். என்ன எப்ப வந்தேன்னு கேட்டாங்க, அதான் பேசிட்டு இருக்கோம். சரி வாங்க. ஏய், நீ நல்லா இருப்படி. பெரிய மனுஷங்க கிட்ட உன் ஆயெல்லாம் அடக்கி பேசு. உன்னை அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். சரிங்க அத்தை. வந்துட்டேன். அடக்கிக்கிட்டு தானே இருக்கணும். யார் யாரை எப்படி அடக்குறேன்னு பாரு. முதல்ல உன்னை அடக்கி எப்படி அடக்கம் பண்றேன்னு பாரு. டாக்டர், போங்க விஜய், போய் பாருங்க. சீக்கிரம் வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். காதல் 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 திணித்திடும் நரகமா
சொர்க்கமா கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும் பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. கடவுளே, எனக்கு எல்லாமே மல்லியம்மா தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் சின்ன புள்ள தானே, பாவம் இல்லையா? பெத்தம்மாவே கூட்டிட்டு போயிட்ட, மல்லியம்மாவை ஏன் கஷ்டப்படுத்துற? என் மல்லியம்மாவை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு மல்லியம்மா வேணும் சொல்லிட்டேன். உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் மல்லி. நீ சரியாகி சீக்கிரமே வருவ. பழைய மல்லியா, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, என் வீட்டுல சுத்தி வந்த மல்லி மாதிரி, பருத்தி பால் குடிக்க சுவர் மேல ஏறி நின்ன மல்லி மாதிரி, வெண்பாக்காக எது வேணாலும் செய்யற மல்லி மாதிரி. நீ சீக்கிரமா சரியாகி வருவ மல்லி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உனக்கு சரின்னு படுற எதுக்காகவும் போராடுவ. நீ உன் உயிருக்காக போராடாமலா போயிடுவ. அப்படியே உன்னால முடியலனா கூட நான் உன்னை விட்டுற மாட்டேன் மல்லி. வெண்பா என்னோட சந்தோஷமா இருந்தான்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். லைஃப்ல இப்படித்தான் நாமளா உன்னை நினைச்சுக்கிறோம். அது சரியா இல்லையான்னு கூட நாம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வெண்பாவோட முகத்துல உண்மையான சந்தோஷத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அன்பால தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நீ காட்டிட்ட மல்லி. ஆரம்பத்துல நீ பண்ணதெல்லாம் எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீதான் என் பொண்ணு ஒரு பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட. அவளை நீ எத்தனை தடவை காப்பாத்திருக்க மல்லி. நீ இல்லாத என் வீட்டை நினைச்சு பார்க்க முடியல மல்லி. உன்னை வெண்பா கூட வேணான்னு சொல்லிடலாம், நீ கூட கிளம்பிடலாம். ஆனா என்னோட மனசு உன்னை தேடுமே. உன்னோட துரு துரு பேச்சு, வெண்பா மேல நீ காட்டின அன்பு, மொட்டை மாடியில நாம பேசிக்கிட்டது, இது எல்லாமே நான் சாகுற வரைக்கும் என் கூடவே இருக்கும் மல்லி. எங்க வீட்டுக்கு கடவுளை அனுப்பிச்சு வச்ச தேவதை மல்லி நீ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு சிலர் மட்டும்தான் வீட்டுல இருந்தா அந்த வீடு வெளிச்சமா இருக்கிற மாதிரி தோணும். அப்படி எங்க வீட்டோட வெளிச்சம் இல்லை நீ. அம்மா, ஹாஸ்பிட்டல் ஒரு சாமி இருக்குமா, உங்களுக்காக நான் அங்க போய் வேண்டிட்டு வந்தேன். உங்க வெண்பா வந்திருக்கேன் பாருங்கம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா, வெண்பா சலோன்னு கூப்பிடுங்கம்மா, ப்ளீஸ்மா. ஒரே ஒரு தடவைமா ப்ளீஸ்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா, ஒரு தடவைமா, வெண்பாக்கு ஒரு ஹக் கொடுங்கம்மா. அம்மா, அம்மா ஹக் கொடுங்கம்மா. அம்மா வேணும், அம்மாவை பேச சொல்லுங்கடாடா, ரொம்ப பயமா இருக்குடாடா, அம்மா எனக்கு வேணும். அம்மா ஏன்டா மூச்சு இழுத்து இழுத்து விடுறாங்க, கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க டாடா, எனக்கு பயமா இருக்கு டாடா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல,
அட அம்மாக்காக ஃபாரின்ல இருந்து மருந்து வாங்க சொல்லிட்டேன். டாக்டரும் மருந்து வர வைக்க சொல்லிட்டாங்க. மருந்து வந்துகிட்டு இருக்கு. அது வந்த உடனே டாக்டர் அம்மாக்கு மருந்து கொடுப்பாங்களாம். அது கொடுத்த உடனே அம்மா கண்ணு முழிச்சு பாத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.